CPA இது ப்ரோ சேனல். Chalkpiece Academy, design your future and educational channel. இந்த வீடியோவானது PGTRB மாடல் டெஸ்ட் சீரீஸ் பொருளியல் பாடத்திலிருந்து யூனிட் 3 பார்ட் நம்பர் 3. இது நியூ சிலபஸ் 2025க்கான வீடியோவாகும். இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். நீங்கள் இதை மாதிரி தேர்வாக எழுதி அதனுடைய விடைகளை இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர வேண்டும். உங்களது மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதோடு இதனுடைய PDF ஃபைலும் விடைகளுடன் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த மாதிரி தேர்வில் நீங்களும் பங்கு பெற விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் நமது சேனலின் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தேவையான விவரங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மிக குறைந்த கட்டணம்தான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விரும்பியவர்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி தேர்வு எவ்வாறு நடக்கிறதென்றால், இந்த வீடியோவிற்கு முன்னதாக மெட்டீரியல்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த மெட்டீரியல்களிலிருந்து வரிக்கு வரி வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த வீடியோவானது தயார் செய்யப்படும். அந்த வினாக்களை நீங்கள் பார்த்து எழுதி அதற்கான விடைகளை ABCD என்று எழுதி நமது இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர வேண்டும். உங்களது மதிப்பெண்களும் உங்களுக்கு தேவையான PDF ஃபைல்களும் அனுப்பி வைக்கப்படும். இப்போ நாம் இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த யூனிட் 3னுடைய 2 வீடியோக்களையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து இந்த தேர்வை எழுத ஆரம்பியுங்கள். இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி யூனிட் 3னுடைய 51வது கேள்வி. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் டேஷ் எனப்படும். வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ரெப்போ விகிதம், கடன் பங்கீடு, மீள் ரெப்போ விகிதம், ஈட்டுக்கடன்கள் மீதான விளிம்பு தொகை. இதில் உங்களது விடை எது? 52வது கேள்வி. அமெரிக்காவின் பிணைய பரிவர்த்தனை சட்டம் டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவின் பிணைய பரிவர்த்தனை சட்டம் டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1934, 1924, 1916, 1936. 53வது கேள்வி. அமெரிக்காவின் மைய வங்கி டேஷ். அமெரிக்காவின் மைய வங்கி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி, அமெரிக்க ரிசர்வ் சிஸ்டம், அமெரிக்க பெடரல் வங்கி, அமெரிக்க பெடரல் ரிசர்வ் சிஸ்டம். 54வது கேள்வி. மைய வங்கியானது எந்த விகிதத்தில் முதல் நிலை மாற்றுச் சீட்டுகள் மற்றும் பிணையங்கள் தள்ளுபடி செய்கிறதோ அது டேஷ் என அழைக்கப்படுகிறது. மைய வங்கியானது எந்த விகிதத்தில் முதல் நிலை மாற்றுச் சீட்டுகள் மற்றும் பிணையங்கள் தள்ளுபடி செய்கிறதோ அது டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வெளிச்சந்தை நடவடிக்கைகள், வங்கி விகித கொள்கை, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம், மாறும் ரொக்க இருப்பு விகிதம். 55வது கேள்வி. சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக டேஷ் இருக்கிறது. சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக டேஷ் இருக்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இந்தியன் வங்கி, இந்திய கார்ப்பரேஷன் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி, இந்திய ஸ்டேட் வங்கி. 56வது கேள்வி. இந்திய வங்கி நெறிமுறை சட்டம் டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது.
இந்திய வங்கி நெறிமுறை சட்டம் டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1936, 1934, 1937, 1949. 57வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி டேஷ் ஆண்டில் அமைக்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி டேஷ் ஆண்டில் அமைக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1936, 1935, 1937, 1939. 58வது கேள்வி பார்க்குறோம். இந்திய ரிசர்வ் வங்கி டேஷில் தேசியமயமாக்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி டேஷில் தேசியமயமாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏப்ரல் 1, 1935, ஜனவரி 1, 1949, ஜனவரி 5, 1934, ஏப்ரல் 14, 1936. 59வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து டேஷுக்கு மாற்றப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து டேஷுக்கு மாற்றப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் மும்பைக்கு, டெல்லிக்கு, சென்னைக்கு, பெங்களூருக்கு. 60வது கேள்வி, ஒருவர் கேட்கும் கடன் ரொக்கமாக அளிக்கப்படாமல் அவரது கணக்கில் வைப்பாக வைக்கப்படுவது டேஷ் ஆகும்? ஒருவர் கேட்கும் கடன் ரொக்கமாக அளிக்கப்படாமல் அவரது கணக்கில் வைப்பாக வைக்கப்படுவது டேஷ் ஆகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதல் நிலை வைப்புகள், பெறப்படும் வைப்புகள், ரொக்க வைப்புகள், தருவிக்கப்பட்ட வைப்புகள். 61வது கேள்வி, டேஷ் வைப்புகளை கொண்டு வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது? டேஷ் வைப்புகளை கொண்டு வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் தருவிக்கப்பட்ட வைப்புகள், ரொக்க வைப்புகள், முதல் நிலை வைப்புகள், பெறப்படும் வைப்புகள். 62வது கேள்வி, உலகின் முதல் மைய வங்கி டேஷ் நாட்டில் உருவாக்கப்பட்டது? உலகின் முதல் மைய வங்கி டேஷ் நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பூட்டான், ரஷ்யா. அடுத்த 63வது கேள்விக்கு வந்திருக்கோம். உலகின் முதல் மைய வங்கி டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது? உலகின் முதல் மைய வங்கி டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1897, 1887, 1987, 1797. 64வது கேள்வி பார்க்குறோம். உலகில் முதலில் பணத்தை வெளியிட்ட மைய வங்கி? உலகில் முதலில் பணத்தை வெளியிட்ட மைய வங்கி? இதனுடைய ஆப்ஷன்ஸ் அமெரிக்க மைய வங்கி, இங்கிலாந்து வங்கி, ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி, சீன மைய வங்கி. 65வது கேள்வி பார்க்குறோம். கீழ்கண்டவற்றுள் பிரசிடென்சி வங்கிகளில் சேராத வங்கி? கீழ்கண்டவற்றுள் பிரசிடென்சி வங்கிகளில் சேராத வங்கி? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சென்னை வங்கி, மும்பை வங்கி, வங்காள வங்கி, ஹிந்துஸ்தான் வங்கி. 66வது கேள்வி, இந்தியாவின் முதல் வங்கி டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் வங்கி டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1870, 1970, 1770, 1670. 67வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வங்கி? கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வங்கி? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சென்னை வங்கி, மும்பை வங்கி, வங்காள வங்கி, ஹிந்துஸ்தான் வங்கி.
68வது கேள்வி, இந்திய ஸ்டேட் வங்கியின் முந்தைய பெயர் டேஷ். இந்திய ஸ்டேட் வங்கியின் முந்தைய பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இம்பீரியல் வங்கி, மும்பை வங்கி, இந்துஸ்தான் வங்கி, வங்காள வங்கி. 69வது கேள்வி, பிரசிடென்சி வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆண்டு டேஷ். பிரசிடென்சி வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1931, 1921, 1941, 1911. 70வது கேள்வி, இஸ்ரேல் மைய வங்கி டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் மைய வங்கி டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1934, 1949, 1954, 1924. 71வது கேள்வி பார்க்குறோம். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம் டேஷ் எனப்படும். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மீள் ரெப்போ விகிதம், கடன் பங்கீடு, ரெப்போ விகிதம், ஈட்டுக்கடன்கள் மீதான விளிம்பு தொகை. அடுத்து 72வது கேள்வி, ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி டேஷ் ஆக இருக்கும். ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி டேஷ் ஆக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குறைவாக, நிலையாக, ஏற்ற இறக்கமாக, அதிகமாக. 73வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி டேஷ் ஆம் ஆண்டில் தன்னுடைய பணியினை துவக்கியது. இந்திய ரிசர்வ் வங்கி டேஷ் ஆம் ஆண்டில் தன்னுடைய பணியினை துவக்கியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1945, 1934, 1935, 1949. 74வது கேள்வி, அமெரிக்காவில் டேஷ் ஆண்டில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. அமெரிக்காவில் டேஷ் ஆண்டில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 2004 5 வரைக்கும், 2007 8 வரைக்கும், 2005 6 வரைக்கும், 2006 7 வரைக்கும். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, யூனிட் 3னுடைய 75வது கேள்வி. டேஷ் சட்டப்பிரிவின்படி இந்தியாவில் வணிக வங்கிகள் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டும். டேஷ் சட்டப்பிரிவின்படி இந்தியாவில் வணிக வங்கிகள் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பிரிவு 22, பிரிவு 12, பிரிவு 32, பிரிவு 44. அடுத்த PGTRBயில் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இதே போன்ற பல்வேறு வினாக்கள் அடங்கிய வீடியோக்கள் வெளியிட்டு கொண்டே இருக்க உள்ளோம். எனவே உங்கள் கனவு நனவாகுவதற்கு எங்களால் இயன்ற உதவியை செய்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கும் தேவை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு புதிய வினாக்களுடன்.